Hi Kotes, welcome to PP Max. இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர். இதில் ப்ராக்டிஸில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் அந்த கிளாஸை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். சர்க்கிள் த டாக் இன்சைட் தி கெனல். இங்கே கொடுத்துருக்க இந்த 2 டாக்ஸில் எது வந்து கெனலுக்கு இன்சைடில் இருக்குது? பாருங்க, இங்கே ஒரு டாக் இருக்கு, இங்கே ஒரு டாக் இருக்கு. இன்சைட்னா உள்ள எந்த டாக் இருக்கு? இந்த டாக். ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாமா? ஓகே. சர்க்கிள் த பேர்ட் அவுட் சைட் தி நெஸ்ட். இங்கே 2 பேர்ட் இருக்கு. எது வந்து அவுட் சைடில் இருக்கு? இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுக்கு இன்சைடில் இருக்கு. இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுக்கு அவுட் சைடில் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், வேர் வில் யூ பிளே தீஸ் கேம்ஸ்? வை? இங்கே ஒரு பாய் வந்து ஃபுட்பால் விளையாடுறான். இங்கே கேரம் போர்டு இருக்குது. இப்போ கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம் சொல்லுவாங்க. இன்டோர் கேம்னா என்ன? கேரம் போர்டு நம்ம எங்கே வச்சு விளையாடுவோம்? நம்மளோட வீட்டில் அப்பா அம்மா அப்போது உங்கள் சிஸ்டர் பிரதர் எல்லாரும் சேர்த்து உட்காந்து விளையாடுவோமா? இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு பிளேஸ் தான். அந்த சின்ன பிளேஸில் இன்சைடில் இந்த கேரம் போர்டை விளையாட முடியும். ஆனால் அதனால் இது இன்டோர் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நம்ம வீட்டில் விளையாட முடியுமா? பால் எங்கேயாவது பட்டால் என்ன ஆகும்? வேகமாக அடிக்கிறப்போ உடஞ்சிடும் இல்லையா? ஸோ இது வந்து அவுட்டோர் கேம். இதுதான் வந்து அவுட் சைடில் விளையாடுற கேம். ஸோ நம்ம ஃபுட்பால் எங்கே விளையாட முடியும்? அவுட் சைடில் தான் விளையாட முடியும். கேரம் போர்டை எங்கே விளையாட முடியும்? இன்சைடில் விளையாடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன் அண்டருக்கு நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லலாமா? இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்காக இந்த கதை சொல்லுங்க. அண்டர். அண்டர்னா கீழே, மரத்துக்கு கீழே யார் இருந்தாரு? தொப்பி வியாபாரி. ஆன். ஆன்னா மேலே. மேலே யார் இருந்தா? மங்கீஸ்லாம் இருந்துச்சு. அப்போ மரத்துக்கு கீழே யார் இருந்தாரு? தொப்பி வியாபாரி இருந்தாரு. மரத்துக்கு மேலே யார் இருந்தா? மங்கியெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் போலாமா? சர்க்கிள் த டாய் சீன் அண்டர் தி டேபிள். சர்க்கிள் தி டாய் சீன் அண்டர் தி டேபிள். டேபிளுக்கு கீழே என்ன திங்ஸ் இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேபிள் கீழே எது இருக்கு? இந்த டாய் இருக்கு. இதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். அடுத்தது, சர்க்கிள் தி பால் லையிங் ஆன் தி பெட். இப்போ பெட்டுக்கு மேலே என்ன திங்ஸ் இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. பெட்டுக்கு மேலே என்ன டாய்ஸ் இருக்கு? பால் இருக்கு. மீதி எல்லாம் கீழே தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். Color the train moving on the bridge with brown and shipping moving under the bridge with red. இப்போ பாருங்க, ட்ரெயின் பாருங்க, இங்கே இருக்கிறது பிரிட்ஜ். இதுக்கு மேலே ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது இல்லையா? அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஆன் அங்கே வந்து ட்ரெயின் இருக்குது. இதை வந்து என்ன கலர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் கொடுக்கணும். இந்த ட்ரெயினுக்கு என்ன கலர் கொடுக்கணும்? ப்ரௌன் கலர். அண்ட் ஷிப் மூவிங் அண்டர் தி பிரிட்ஜ். ஷிப் எங்கே இருக்குது? இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கணும்? ரெட் கலர். ட்ரெயினுக்கு ப்ரௌன் கலர், ஷிப்புக்கு ரெட் கலர். ட்ரெயின் எங்கே இருக்குது? பிரிட்ஜுக்கு மேலே ஆன் தி பிரிட்ஜ். ஷிப் எங்கே இருக்குது? அண்டர் தி பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு கீழே. இதுக்கு என்ன கலர் கொடுக்கணும்? ரெட் கலர் கொடுக்கணும். இப்போ எபவ் பிலோ பார்க்கலாமா? ஃபோர்ஹெட் இஸ் எபவ் தி நோஸ். நம்மளோட நோஸ் எங்கே இருக்குது? எல்லோரும் நோஸை டச் பண்ணுங்க. இந்த நோஸுக்கு மேலே என்ன இருக்குது? ஐ இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஐப்ரோ இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட். ஃபோர்ஹெட் அப்படிங்கிறது நம்மளோட நெத்தி. என்னென்ன டச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நோஸுக்கு மேலே எபோவ் என்ன இருக்குது? ஃபோர்ஹெட் இருக்குது. மவுத் எங்கே இருக்குது? எல்லோரும் மவுத்தை டச் பண்ணுங்கள். பிலோ தி நோஸ். நோஸுக்கு கீழே, மூக்குக்கு கீழே என்ன இருக்குது? நம்மளோட மவுத் இருக்குது. நோஸுக்கு மேலே எபோவ் நம்மளோட ஃபோர்ஹெட் இருக்குது. நோஸ்க்கு கீழே பிலோ லிப் இருக்குது. எல்லோரும் டச் பண்ணிட்டீங்களா? ஓகே. சர்க்கிள் தி பேர்ட் ஃப்ளையிங் பிலோ த ட்ரீ. எந்த பேர்டு வந்து ட்ரீக்கு கீழே ஃப்ளை ஆகிட்டுருக்கு, பறந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு சர்க்கிள் பண்ணலாம். இங்கே ஒரு பேர்ட் இருக்குது, இங்கே ஒரு பேர்ட் இருக்குது, இங்கே ஒரு பேர்ட் இருக்குது, இங்கே ஒரு பேர்ட். கிளாக்கை சர்க்கிள் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டும் பாருங்கள். இங்கே க்ளவுட் இருக்குது. க்ளவுடுக்கு எபோவ் மேலே ஏரோப்ளைன் பறந்துட்டுருக்கு. இதுக்கு ரெட் கலர்.
இங்கே க்ளவுட் இருக்குது, க்ளவுடு கீழே கைட் இருக்குது. இந்த கைட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நம்ம பண்ணணும். இங்கெல்லாம் கலர் பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா கலர் பண்ணுறது? ஓகே. நெக்ஸ்ட்டு நியர் ஃபேர் பார்க்கலாம். த பஸ் இஸ் நியர் தி பஸ் ஸ்டாப். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் பஸ் வந்து நின்றுட்டுருக்கு. இதுதான் பஸ் ஸ்டாப், இது வந்து பஸ். பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நியர் பஸ் நிற்கிது. த கார் இஸ் ஃபேர் ஃப்ரம் தி பஸ் ஸ்டாப். இந்த கார் பாருங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து தூரமாக இருக்குது, பஸ்ஸை விட தூரமாக இருக்குது இல்லையா? பஸ் தான் பக்கத்தில் இருக்குது, கார் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து தூரமாக இருக்குது. நியர் ஃபேர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? கலர் தி டிஷர்ட் ஆஃப் தி பாய் ஹூ இஸ் நியர் தி ஃபுட்பால். இங்கே கொடுத்துருக்க 3 பாய்ஸில் யார் வந்து பாலுக்கு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க டிஷர்ட்டை நீங்கள் கலர் பண்ணணும். பால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயோட டிஷர்ட்க்கு நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்தது சர்க்கிள் தி கேட் விச் இஸ் ஃபேர் ஃப்ரம் தி மில்க் பவுல். எந்த கேட் வந்து மில்க் பவுலுக்கு தூரமாக இருக்குது, மில்க் பவுல்லேருந்து தூரமாக இருக்குது. இப்போ இந்த கேட் பாருங்கள், இது பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. இந்த கேட் பாருங்கள் மில்க் பவுல்லேருந்து எவ்வளோ தூரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேட்டை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். ஓகேவா? ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ வில் வின் தி ரேஸ் ஒய். இங்கே பாருங்கள், இங்கே ரோப் இருக்குது, இங்கே ரேபிட் இருக்குது, இங்கே டாட்டாய்ஸ் இருக்குது. எது வந்து ரோப்புக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? ரேபிட்டா இல்லை டாட்டாய்ஸா? ஸோ இந்த டாட்டாய்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். இதுதான் டாட்டாய்ஸ் வில் வின் தி ரேஸ், ஏன்னா இதுதான் ரோப்புக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பிக் ஸ்மால் பார்க்கலாமா? த ஷார்க் இஸ் பிக். இதுதான் என்னது? ரொம்ப பெரிய ஃபிஷ் இல்லையா ஷார்க்கு? ஸோ இதுதான் வந்து பிக். ஸ்மால் ஜீப்ரா ஃபிஷ்ஷு ஸ்மால். இதுதான் இதனோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபிஷ் தான் ஸ்மால் ஃபிஷ். ஸ்மால் பிக் புரியுதா? நெக்ஸ்ட்டு டிக் தி பிக்கர் ஒன். இப்போது இதில் ரெண்டில் எது பிக்கர், எது பெருசு பாருங்கள். ரெட் கலரில் இருக்க இதா இல்லை ப்ளூ கலரில் இருக்க இந்த ஆப்ஜெக்டா? ப்ளூ கலரில் இருக்க இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்மாலர் ஒன், டிக் தி ஸ்மாலர் ஒன். இங்கே பாருங்கள் பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. இது ரெண்டில் எது வந்து ஸ்மால்? ஆரஞ்சு. ஸோ இங்கே நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்தது கலர் தி பிக் கேக் வித் ப்ரௌன் அண்ட் த ஸ்மால் கேக் வித் ப்ளூ. இது உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன். பிக் கேக்கை வந்து நீங்கள் ப்ரௌன் கலர் நீங்கள் கொடுக்கணும். என்ன கலர் கொடுக்கணும்? ப்ரௌன். ஸ்மால் கேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் கொடுக்கணும். இதுக்கு என்ன கலர்? ப்ளூ கலர் நீங்கள் கொடுக்கணும்.